இந்த வீடியோ ஜஸ்ட் கைஸ் வந்து 13வது எபிசோட். போன எபிசோடில் ததுவரையும் அவனும் சண்டை போட்டாங்க. இந்த சாபமும் சண்டை போட்டாங்க. ததுவரையாலும் சாபத்தை அடிக்க முடியுது. அவனால் மட்டும்தான் அதை அடிக்க முடியுது. அவனால் வீக் ஆகிறான். இப்போ அவனும் அவனோட மாஸ்டரும் சேர்ந்து சண்டை போட போகிறாங்க. இதில் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு இந்த எபிசோடில் பார்ப்போம். இன்னொரு அந்த பையனையும் எப்படி அவங்க உயிரோட கொண்டு வராங்க, இல்லை அவன் செத்து போயிட்டானா, இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடில் போகிறதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காம பண்ணிடுங்க. இத்ததோரி, அவன் மூக்குல ஏன் ரத்தம் வருது? அடிச்சா ரத்தம் வராம? எப்போ? சண்டை ஆரம்பிச்சப்போ. அவன் கை உன் மேல பட்டுச்சா? என்னுடைய தாக்குதல் எதுவும் அவனை பெருசா பாதிக்காது. எது? ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாத்தையும் நான் லெக்சர் அப்போ விவரமா சொல்றேன். 1, இவன் டெக்னிக் எதுவும் இத்ததோரி மேல வேலை செய்ய மாட்டேங்குது. 2, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவன் இத்ததோரியை கொல்லாம விட்டுருக்கான். எப்படி பார்த்தாலும் இது நமக்கு நல்லதுதான். என்னால அவனுடைய அசைவுகளை தற்சமயத்துக்கு தடுக்க முடியாது தோரி. அவனை அடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதும் அவனை போட்டு பொழந்தலாம். என்ன சொல்ற? இங்கேயே இப்பவே இவன் கதையை நம்ம முடிச்சாகணும். சரி, 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. என்னவோ பண்றானேடா. அந்த 7:3 டெக்னிக்கை நான் சமாளிக்கிறதுக்குள்ளயும் என் கண்ணு யூஜி தோரி மேல இருக்கணும். கண்ணா எத்தனை கண்ட்ரா இருக்கு எனக்கு? எப்படியும் மாத்துறானே உடம்ப. இது நல்லா வேலை செய்யணும் தானே நினைச்சேன். ஆனா இதுல இருந்து தப்பிச்சுட்டானுங்களே. தப்பிச்சது மட்டும் இல்லாம பலவீனமான இடம்னு பார்த்து அடிச்சுட்டானுங்க. இதெல்லாம் பெருசா உதவி பண்ணாது. இதை நிறுத்திடுவோம். என்னடா சின்னதாயிட்டானா? அவன் உருவ வடிவத்தை மாத்துறதுக்கு முன்னாடி அவன் ஆற்றலை சேர்த்து வைக்கிறான். சரியா சொன்னா. தப்பிக்கிறதுக்காக நான் தான் சின்னதா மாறினேன். ஆனா இப்படி இருந்தனா யூஜி இட்டதோரி என்ன ஒரு அடியிலேயே முடிச்சிருவான். அவன் தான் எனக்கு ஏத்த ஒரு எதிரி. இது அவனை கொஞ்சம் தூண்ட வேண்டிய நேரம். உருமாறிய மனிதர்கள் இன்னுமா இவனுக்குள்ள இவங்களா இருக்காங்க? முடி கம்மியா வச்சிருக்கால அவன முதல்ல முடிங்க. இதுனா அடையாளம். அவனால மனுஷங்களை கொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ண போறான்? அடுத்ததா நான் அவனை உன்னையும் கொல்ல வைப்பேன். பாம்பு தம்பியால போறான். அவனோட கொள்கைகள் இந்த உலகத்துல வேலை செய்யாதுன்னு தெரியாத முட்டாள் அவன். உன் புரிதல் தப்பு. ஏன்னா அவன் கொள்கையை நிஜமாக்கிறதுக்கான வேலையில தான் அவன் இப்ப இருக்கான். அதனால என்னை பொறுத்தவரை இப்ப நீதான் அடி முட்டாள். அவங்கள கொன்னுட்டியா? ட்ரிக்ஸ கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் எப்ப உருமாறுவேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சப்ஸ்டியூட்டை உருவாக்க என்கிட்ட நேரமே இல்லையே. இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி நிலைமைக்கு நான் தயாராகலையே. ஒருவேளை இதுதான் என் மரணமா? என்ன அதுக்கு அப்படி டைம்லி வேலை போடுறீங்க? இப்போ என்னால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? Domain expansion.
இவன் வித்தியாசம் மட்டுமே வித்தியாசம் பண்ணுறான். பாதுகாப்பின் சுய உருவகம். இந்த நேரத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ட்ராப்ல தப்பிக்க போகிறாங்க. ஓகே என்னன்னு அவசியமும் இருக்காது. உன் கிளைண்ட்ஸ் கிட்ட சின்சியரா பேசு, அது போதும். அதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். ஆமா நனாமி சொல்லி கொடுக்கும்போது ஏன் இப்படி சிடுசிடுன்னு இருக்க? சின்ன பையன் பயந்துடுவான்ல. தம்பி இங்க பாரு, நீ முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ல. ஏன்னா அதுதான் நம்ம கிளைண்ட்ஸ்க்கும் ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதுக்காக கிளைண்ட்டை ஏமாத்தி எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை விற்கவும் தயாரா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் ஸ்டாக்ஸே நம்ம நாள் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த கஷ்டமான வேலைக்கான ஊதியம் தான் இது. நானாமே உன்னுடைய செகண்ட் இயர் இது. நீ தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித் தரணும். உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்றதுக்கு காரணமோ இல்லை சாதிக்கணுன்ற எந்தவித ஆசையும் இல்லை. ஒரு 30-40 வயசு வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு காசை சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் செலவு கம்மியாக இருக்கிற ஊரில் போய் செட்டில் ஆகிடணும். ஸ்கூலை விட்டு வந்து 4 வருஷம் ஆகுது. தூங்கிட்டு இருக்கும் போதும் முழிச்சிட்டு இருக்கும் போதும் நான் எப்பவும் பணத்தை பற்றி தான் யோசிப்பேன். சாபங்களை பற்றியும் மனுஷங்களை பற்றியும் யோசிக்கிறதுக்கெலாம் என்கிட்ட நேரம் இல்லை. எப்பவும் பணம் தான். பணம் 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 பணம். பணம் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்களா? சரியா தூங்காத மாதிரி தெரியுது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஷோல்டர் வலி குறைஞ்சதா இல்லை அப்படியே தான் இருக்கா? அட, பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னன்னு தெரியல, என் ஷோல்டர்ல ஏதோ பாரம் இருக்க மாதிரி இருக்கு. அதனாலயே சரியா தூங்கவும் முடியல. என் வேலை என்னன்னு தெரியுமா? பணக்காரங்க கிட்ட இருந்து அவங்க பணத்தை வாங்கி அவங்கள இன்னும் பணக்காரனை ஆக்கிறது தான். இதெல்லாம் ஒரு வேலையான உங்களுக்கு தோணலாம். அதனால இப்போ நான் காணாமல் போனாலும் யாரும் கண்டுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் உங்களோட பேக்கரி காணாமல் போயிட்டா எங்களை மாதிரி ஆளுங்க வருத்தப்படுவாங்க. சாதாரணமாக மக்கள் செய்கிற வேலையை தாண்டி எனக்கு ஒரு வேலை தெரியும். நான் அதை செஞ்சேன்னா இப்போ சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் இப்போ நான் இதை செய்யறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு புரியல. சரி விடுங்க. மன்னிச்சிடுங்க, என்னோட சின்ன மூளைக்கு இதெல்லாம் புரியாது. ஒரு அடி கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைக்க முடியுமா? இப்போ உங்க ஷோல்டர் வலி எப்படி இருக்கு? அட ஆமா, வலியே இல்ல. இதுக்கு மேலேயும் வலி இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. நான் கிளம்புறேன். அட ஒரு நிமிஷம், கொஞ்சம் இருங்க. நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப நன்றி. அடிக்கடி கடைக்கு வாங்க. என்ன? ரொம்ப நன்றி. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நன்றி. அடிக்கடி கடைக்கு வாங்க. நான் வாழுற இந்த வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இல்லை, அர்த்தமும் இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவனா. ஹலோ கொஞ்சம், நான் தான் நானாமி. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் ஜுஜுட்சு ஹைக்கு வரலான்னு இருக்கிறேன். அதுக்கு ஏன் இப்போ சிரிக்கிறா? வந்தோடனே விட்டு கோத்து விட்டானா? ஐடியல் டிரான்ஸ்ஃபிகரேஷன். நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சில நல்லவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு அந்த நன்றியை வாங்கிட்டேன். எனக்கு எந்த கவலையும் இல்லை. உடைச்சிட்டானா? சூப்பரா உடைச்சு உள்ளவன் தான். ஆனா எப்படி இதை பண்ணா? உண்மைதான். இந்த களத்துடைய உள்புறம் எவ்வளோ பலமாக இருக்கோ வெளிப்புறத்தில் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கும். ஒருத்தங்களை உள்ளே போட்டு அடைக்கிறதுக்கு தான் அந்த களம் உருவாக்கப்பட்டு இருக்கு. அதனால் வெளியிலேருந்து உள்ளே வர்றது சுலபந்தான். அப்படி பார்த்தா இதை உருவாக்குனதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்ஃபினிட் வாய்டாக இருக்கட்டும், இல்லை பாதுகாப்பின் சுய உருவகமாக இருக்கட்டும், அதில் அவங்க டார்கெட்டை உள்ளே அடைச்சி வச்சு அவங்க நினச்சதை சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இத்ததோரிக்குள்ளே இருக்கிறவனை சீன்றது யாருக்குமே நல்லது கிடையாது.
நான் தான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, இன்னொரு தடவை உன்னை மன்னிக்க மாட்டேன்னு. என்னடா இவன் அவன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்றான். பருவத்தோட இருக்கிறவனை நாம பார்க்க முடியாது. அவனோட விருப்பு வெறுப்புகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிற ஆள் இவன். எனக்கு நீ செத்தாலும் கவலை இல்ல, இவன் செத்தாலும் கவலையே இல்ல. ஆனா ஒருத்தன் உயிர் முக்கியம். அவனை பத்தி தான் நான் கவலைப்படுவேன். ஏன் அவனை ரொம்ப யோசிக்கிறான்? மத்தவங்கெல்லாம் என் கால் தூசிக்கு சமம். அவன் முன்னாடி சேர்த்துட்டான்னு நினைக்கிறேன் அவன். என்ன நடந்துச்சு? கொல்ல போறேன். டொமைன் எக்ஸ்பான்ஷன் என் சபிக்கப்பட்ட ஆற்றலை உறிஞ்சிடுச்சு. இது உண்மையிலேயே என்னோட அற்புதமான ஒரு டெக்னிக் தான். ஆனா அந்த சுப்புனா எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். இப்போ எனக்குள்ள இருக்கிற மொத்த சக்தியையும் நான் வெளிப்படுத்தி ஆகணும். எனக்கு இப்ப பெருசா இருக்கு. அவனோட ஆற்றலும் இப்ப அமைதியா தான் இருக்கு. அவனால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் அவனை தாக்குனா அவன் கதை நிச்சயமா முடிஞ்சிடும். திட்டம் போட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன பண்ண போறான்? கடைசி வாய்ப்பு. அடி Virgin Fist. ஓ இதான் பலூன் மாதிரி வெடிக்கிறான் அவனோட மிச்ச மீதியை கூட எதுவும் காணும். இல்லையா? தப்பிச்சிட்டானா? தப்பிச்சிட்டான். இன்னும் அந்த சாபம் ட்ரைனேஜ் வழியா தப்பிக்க முயற்சி பண்ணுது. ஆமா, நான் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து தென்கிழக்கு வரைக்கும் எல்லா இடத்துலயும் தேடி பாரு. உன்னால கூட இப்ப அதை அழிக்க முடியும். வா, அவன் பின்னாடியே போகலாம். இத்ததோரி, என்னால எழுந்திருக்க முடியல. அவனை அடிக்க நான் போகணும். எழுந்துரு. அவனை அடிச்சே கொள்ள முடியும். இத்ததோரி, இத்ததோரி. எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னொருத்தன் இருக்கானே அவன் அழிச்சிருவான்னு நினைக்கிறேன். அவன் கூட இவர்தான் சாபங்களின் அரசன் ரியோமென் சுகுனா. தற்சமயம் அவர்கிட்ட ஜோகோவை விட சக்தி கம்மியாக தான் இருக்குன்னு தோணுது. இருந்தாலும் அவருடைய ஆற்றலும் அவரோட ஆன்மாவும் இப்ப வேற லெவல்ல இருக்கு. ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுல நாங்க எல்லாரும் செத்துட்டாலும் சுக்குனாவுக்கு மறுஜென்மம் கொடுக்க முடிஞ்சா சாபங்களின் காலம் திரும்ப வந்துடும். இருந்தாலும் இதெல்லாம் கடுப்பா இருக்கு. அது வந்து நீயோட இல்லாம அது வந்து என்னடா பண்ண போகுது? அந்த யூஜி ததோரியை கையால இப்பயே கொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. அவனை கொல்ல முடியலங்கிறதே கடுப்பா இருக்கு. அதுல ஏன் முக்கியமா பாத்தீங்கன்னா அவன் உடம்ப விட அவன் ஆன்மாவை கொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு. அடுத்த தடவை நான் அவனை எப்படி கொல்ல போறேன்னு தெரியலையே. தப்பிச்சிட்டானா? உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். ஏன் வந்த? லெக்சருக்காக வந்தேன். இன்னைக்கு என்ன காப்பாத்தின உனக்கு நான் எந்த லெக்சரும் கொடுக்க தேவையில்லை. நான் காப்பாத்தினா? அந்த பேட்ச் ஒர்க்கோடைய டெக்னிக் என்னன்னா நம்ம ஆன்மாவுடைய உருவத்தை மாத்துறது தான். ஆனால் நீ அவன் களத்துக்குள்ளே வந்ததுனால அவன் சுகுனாவுடைய ஆன்மாவை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதனால தான் நானும் தப்பிச்சேன். ஆனா நான் அவன் கூட இடம் மாறலையே. சுகுனா ஒன்றும் வெளியே வரல. நம்ம எதிரி தான் உள்ள போனான். அப்படின்னா காப்பாத்தினது நான் கிடையாது, அந்த கேடு கெட்டவன் தான். நனாமி,
இன்னைக்கு நான் ஒருத்தரோட உயிரையே பறிச்சிட்டேன். மக்கள் இப்படி சாகிறத நம்மளால தடுக்க முடியாதுல்ல. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சாவியாவது கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருந்தா எப்படி அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் என்னை கொல்ல விடாமல் தடுக்குது. இதில் மக்களை அடிக்கடி கொல்ல வேண்டிய இந்த நிலைமை தான் என்ன குழப்புது. எனக்கு இது நல்ல சாவனே தெரியல. எனக்கும் அதுக்கான பதில் தெரியாது இதோரி. நல்லவங்களுக்கு நிம்மதியான சாவும் கெட்டவங்களுக்கு மரண தண்டனையும் தான் நல்ல சாவுன்னு நினச்சிட்டு இருந்தா. இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேர் நல்லவங்களோ கெட்டவங்களோ கிடையாது. எப்படி இருந்தாலும் மரணம் தான் அவங்களுடைய தீர்வுன்னு நியமிக்கப்பட்டிருக்க. இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் நல்ல சாவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஆசையை குழி தோண்டி புதைச்சிடா. இதை பற்றி நான் என்ன சொன்னாலும் இது நல்லது, இது எப்படி கெட்டதுன்னே நீ தெரிய நினைக்கிறத மாட்டேங்குது. தான் பண்ண போற. ஆனால் நீ அதை பண்ணும்போது உன் உயிரை விட்டுறாத. சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருந்ததால நீ என்னை காப்பாத்தின. இதே போல் இதுக்கப்புறம் நீ பல பேரை காப்பாற்ற வேண்டி இருக்கும். இத்ததோரி, நீ ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதிங்கிறத மறக்காத. நான் கொடுத்த பேப்பரை ஃபில் பண்ணி இந்த பாக்ஸில் மறக்காம போட்டுடுங்க. உங்க பேர்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. யோசினோ நெத்தில பார்த்த தழும்புக்கு நீதான் காரணம் தோணுது. அதான் உண்மையா? பயத்திலையும் பதட்டத்திலையும் தன்னை தானே பார்த்துக்க முடியாத ஒருத்தனை பத்தி நம்ம எதுக்காக பேசணும் சொல்லுங்க? அதான் அவன் ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டான்ல, அப்புறம் எதுக்காக பேசிக்கிட்டு? என்ன பத்தி கேளுங்க. நேத்துல இருந்து என்னால இந்த கையை கூட தூக்க முடியல பாருங்க. இப்போ நீ செஞ்ச குற்றங்களை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். நீ செஞ்ச குற்றங்களுக்காக தான் இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க ஈத்தோ. அப்போ உங்க தண்டனை எங்க? எனக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாள் என் கண்ணுக்கு தெரியாத உண்மைகளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீயும் நானும் தான் யோசினோவுடைய நல்ல மனசு கொல்றதுக்கு காரணமா இருந்த பாவிகள் ஆயிட்டோம். இனி நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இத்தோ. ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படி அவங்க உயிரோட வந்தாங்க? நல்ல சாவனா என்னன்னு எனக்கு இப்ப தெரியாம இருக்கலாம். ஆனா அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை விட மாட்டேன். இருக்கானா செத்துட்டானா என்ன ஆச்சு? கொல்ற வரைக்கும் அது நிக்காத. இன்னொரு முறை நான் தோக்க மாட்டேன். கடைசி அந்த அவனை டிஃபீட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவனை அடிச்சு போட்டாங்க. இருந்தாலும் அவன் தப்பிச்சு போயிட்டான் அந்த சாபம். இந்த ஃபியூஜின்ற கேரக்டர் உயிரோட இருக்குன்னா செத்துட்டானான்னு தெரில. இருந்தாலும் அவன் நான் அடிக்கடி அவனை டைட்டில் காலில் பார்த்துருக்கேன். மேபி அவன் உயிரோட தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவன் எப்படியா சரி அவன் அடுத்த எபிசோடில் ஏஜி என்ன பண்ணுறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் நடுவில் ஒரு 4-5 எபிசோட் அந்த ஃபெஸ்டிவலை பற்றி பேசவே இல்லை. அடுத்த எபிசோட் வந்து அதுதான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த எபிசோடில் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.